நிலைமையில அமெரிக்காவிலிருந்து ஏன் இப்படி தொடர்ச்சியாக குறிப்பாக இந்தியாவின் இன்னைக்கு உள்ள ஒரு அதிகார மையமாக இருக்கக்கூடிய இவர்களை நோக்கி இந்த குற்றச்சாட்டுகள் வருகிறது நீங்க நினைக்கிறீங்க? இந்த சூழல்ல, இந்த பின்புலத்துலதான் நாம் இந்த வழக்குகளை கூட நாம் ஒரு அலசி பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறதா நான் நினைக்கிறேன். குறிப்பாக இந்திய இவர்களுடைய எல்லை கடந்த அத்துமீறல் இது முதன்மை காரணமா, அல்லது புவிசார் அரசியல் காரணத்திற்காக இந்த மாதிரியான நெருக்கடியை கொடுக்கிறார்களா? இந்த ரெண்டுல எது முதன்மையான காரணம் நீங்க நினைக்கிறீங்க? இந்த முரணை, அதாவது சர்வதேச தளத்துல இரண்டு பிரதான சக்திகளுக்கு இடையிலான முரணை பயன்படுத்தி கொண்டு இவர்கள் வளர்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதாவது ஒரு சர்வதேச அரசியல்லையும் சர்வதேச பொருளாதாரத்துக்குள்ள அமெரிக்க ஏகாதிபத்தியம் எதிர்கொண்டிருக்கக்கூடிய நெருக்கடியை எதிர்கொள்வதற்கு இந்தியாவில் பாசிசம் தேவை. அது அமெரிக்காவுடைய ஏற்றுமதி தான் இந்தியாவில் பாசிசம் என்ற ஒரு மதிப்பீடை வைக்கிறார்கள். அது இப்போ மக்கள் ஜனநாயக இளைஞர் கழகம், மக்கள் அதிகாரத்தில் ஒரு தரப்பினர், உலகளாவிய ஏகாதிபத்திய நெருக்கடி இனி பாசிசத்தை விட்டால் வேறு வழி இல்லை என்று சொல்லக்கூடிய SUCI போன்ற அமைப்புகள். இப்படி நீங்க இப்ப அதுல இருந்து மாறுபடுறீங்க. இந்திய நிலைமைகள், இந்தியாவுடைய நிலைமைகள், உலகமயத்திற்கு பிந்தைய நிலைமைகள் தான் அமெரிக்காவிலிருந்து வரக்கூடிய இந்த குற்றச்சாட்டு. இந்த பின்னணியில அவங்க சொல்றது சரியா? ஏகாதிபத்தியத்தின் ஏற்றுமதி தான் இந்தியாவில் பாசிசமா? கார்பரேட் பாசிசத்தை மத்தவங்க குறிப்பிடுறாங்க. அப்ப கார்பரேட் பாசிசத்துக்கு என்ன விளக்கம்? அமெரிக்க கார்பரேட்டுடைய தேவைக்காக இங்க பாசிசம் மோடி தலைமையில வந்திருக்குன்னு சொல்ல வராங்களா? இந்திய பொருளாதாரத்தில் ஏற்பட்டு வரக்கூடிய மாற்றங்களை பற்றி தெள்ள தெளிவான ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தி அதுல இந்தியாவில புதிதாக இந்த உலகமய காலகட்டத்தை பயன்படுத்தி, குறிப்பாக இப்ப 2000க்கு பிறகு, குறிப்பா மோடி ஆட்சிக்கு பிறகு இந்த அதானி அம்பானி தலைமையிலான ஏகபோக சக்திகள் எப்படி வளர்ந்திருக்கிறாங்க, அமெரிக்கால இருந்து நிதி மூலதனம் வருவது போல அல்லது பன்னாட்டு நிறுவனங்கள் இங்கு முதலீடு செய்வது போல பாசிசமும் இந்தியாவில் இறக்குமதி செய்யப்படுது, அமெரிக்காவுடைய தேவையை மோடி நிறைவேற்றாரு அப்படிங்கறது வழியே இவங்க என்ன சொல்ல வராங்க? அப்ப மோடியை காப்பாற்றுறாங்களா? இந்த ரெண்டுல இருந்துதான் அமெரிக்காவுக்கு பாசிசம் தேவை, அதனால இந்தியாவில பாசிசம் வருதுன்றத சொல்றாங்க. இந்தியாவில் இன்றைக்கும் மூலதனம் என்றதுல இந்திய அரசு மூலதனம் தான் முதன்மையான பங்கு வகிக்குது. இரண்டாவதாக இந்திய தனியார் பெருநிறுவனங்கள் 90கள் வரைக்கும் இந்திய பொருளாதாரத்துக்கும் சீன பொருளாதாரத்துக்கும் எந்த பெரிய வேறுபாடும் கிடையாது. 90களில் இந்த உலகமயமாக்கல் பயன்படுத்தி தான் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று சமகால அரசியல் பற்றிய உரையாடலுக்காக மக்கள் முன்னணி ஊடகத்தின் ஆசிரியர் தோழர் பாலர் வந்திருக்கிறார். தோழர் பாலன், வணக்கம். வணக்கம் தம்பி. இப்ப நவம்பர் 20ஆம் தேதி அமெரிக்க நீதிமன்றம் அதானியுடைய மருமகன் சாகர் அதானிக்கு, வினோத் ஜெயின், இன்னொரு 5 பேருக்கு அவங்க பிடிவாரன் கொடுத்திருக்காங்க. இந்தியாவில் அவங்க ஒரு 5-6 மாநில அரசுகளுக்கு லஞ்சம் கொடுத்ததை ஒட்டி தான் அந்த சிக்கல் பிரச்சனை எழுந்திருக்கு. ஏற்கனவே ஹிண்டன்பர்க் நிறுவனமும் இவங்க ஒரு பங்கு சந்தை சூதாடி என்று அதானி மீது குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. இது ஒரு பக்கம். செப்டம்பர் மாதம் இந்தியாவுடைய பிரதமர் நரேந்திர மோடி குவாட் மீட்டிங்காக அமெரிக்கா போனப்ப அவரோடு போயிருக்க வேண்டிய இந்தியாவின் தேசிய பாதுகாப்புத்துறை செயலர் அஜித் தோவல் போகல. அதுக்கு என்ன காரணம்னா, அங்கே உள்ள காலிஸ்தான் அமைப்பை சேர்ந்த பானும் அவரை கொல்ல முயன்ற அவரோட கொலை முயற்சி வழக்கில் அஜித் தோவல் தொடர்பு பட்டிருக்கிறார். எனவே அவர் அங்க போனால் கைது செய்யப்படுவார் என்ற ஒரு அச்சம் இருந்தனால அவர் போகலை அப்படின்னு செய்திகள் வந்தது. இன்னொரு பக்கம் ஒரு கொலையே கனடாவில் நடந்துருச்சு. கனடால நிஜார், அவர் ஒரு காலிஸ்தான் போராளி. அவருடைய கொலை வழக்கில் அமித்ஷா, இந்தியாவின் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் பெயர் அடிபடுகிறது. அமெரிக்க, இந்தியா இந்த 2 நாடுகளும் குவாட்ல இருக்காங்க. கிட்டத்தட்ட குவாட் பசிபிக் உடைய நேட்டோன்ற அளவுக்கு எதிர்காலத்துல ஒரு இராணுவ கூட்டணியா வளரும்னு சொல்லப்படுது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில அமெரிக்காவிலிருந்து ஏன் இப்படி தொடர்ச்சியாக குறிப்பாக இந்தியாவின் இன்னைக்கு உள்ள ஒரு அதிகார மையமாக இருக்கக்கூடிய இவர்களை நோக்கி இந்த குற்றச்சாட்டுகள் வருகிறது நீங்க நினைக்கிறீங்க? அதானியின் மீதான ஒரு வழக்கு பதிவு அமெரிக்க பங்கு சந்தையில முதலீடுகளை திரட்டுவதற்காக அதானி முயற்சி செய்தார். அது ஒரு
அந்த கம்பெனி, அதாவது அதானியினுடைய நிறுவனம் இந்தியாவில் கிரீன் எனர்ஜி, பசுமை மின் உற்பத்திக்காக பல்வேறு மாநில அரசுகளோடு, அதே ஒரு ஒன்றிய அரசினுடைய செயலகத்தோடு அவங்களுடைய தொழில் நடவடிக்கைகளுக்காக லஞ்ச மோசடியில் ஈடுபட்டிருக்கு. அதை வந்து பங்கு சந்தையில பட்டியலிட்டு, அமெரிக்க பங்கு சந்தையில பட்டியலிட்டு, அதுக்கு நிதி திரட்டு வந்து ஒரு இது வந்து ஒரு தவறான ஒரு மோசடி நடவடிக்கை என்கின்ற பெயர்ல தான் அமெரிக்க அரசு அந்த குற்றச்சாட்டை எழுப்பி அதனுடைய அட்டார்னி வந்து நியூயார்க் நீதிமன்றத்துல வழக்கு தாக்கல் பண்ணியிருக்கிறாரு. அதே போல பிடிவாரண்ட், நீங்க குறிப்பிட்டது போல பிடிவாரண்டும் வழங்கப்பட்டிருக்கு. வருங்காலத்துல அது என்னென்ன தடைகள் அதானி நிறுவனத்தின் மீதும், குறிப்பாக சாகர் அதானி, அதானி உள்ளிட்ட, கௌதம் அதானி உள்ளிட்ட அந்த அதிகாரிகளுக்கு என்ன வருங்காலத்துல வந்து என்ன நடக்க, அதாவது பிடிவாரண்ட் தொடங்கி அவர்கள் அமெரிக்க செல்வதற்கான அவங்கள, அதாவது அவங்க அமெரிக்க நீதிமன்றத்தில் ஒப்படைப்பதற்கான நடவடிக்கைகள் உள்ளிட்டு பல விஷயங்கள் நடக்கலாம். ஆனா இதற்கு பின்னுள்ள அரசியல் காரணங்கள் அப்படிங்கிறத இன்னைக்கு வந்து ஒரு சர்வதேச ஊடகங்கள்ல, அதே போல இங்கேயும் கூட வந்து பொருளாதார குறிப்பா பொருளாதாரம் சார்ந்து பேசக்கூடிய ஊடகங்களை கூட அது விவாதிக்கப்பட்டு வரதை நம்ம பார்க்கிறோம். அது அதானி வழக்கு மட்டும் நீங்க குறிப்பிட்டது போல அதானி வழக்கு மட்டும் தனியானதல்ல. அமித்ஷா மீது கனடா அரசு, அதனுடைய வெளியுறவுத்துறை வந்து வெளிப்படையான குற்றச்சாட்டை எழுப்பியிருக்கு. அதாவது அமித்ஷாவினுடைய நேரடி மேற்பார்வையில வழிகாட்டுதல தான் அங்க நிஜார்க் கொலை சம்பவம் கனடால நடந்திருக்கு. அந்த கொலைய வந்து பிஸ்னோய் என்கின்ற ஒரு மாஃபியா கும்பல் அந்த கொலையில் ஈடுபட்டிருக்கிறதாகவும், இந்திய தூதரக அதிகாரிகளும் அதே மாதிரி இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் நேரடியாக வழிநடத்திருக்கிறாங்க குற்றச்சாட்டை தான் அவங்க வெளிப்படையா முன் வச்சிருக்கிறாங்க. இது வாஷிங்டன் போஸ்ட்ல செய்தியா வந்தது. பிறகு வந்து கனடா அரசு அதிகாரிகள் அதை பற்றி விளக்கங்கள், திரும்பவும் கூட அதை விளக்கங்கள் கொடுத்தாங்க. நாங்க உறுதிப்படுத்துறோம் அப்படிங்கிற விளக்கங்களை கொடுத்தாங்க. அதே போல நீங்க அஜித் தோவல், அவர் இந்தியாவுடைய பாதுகாப்புத்துறை அதிகாரி, தேசிய பாதுகாப்பு ஆலோசகர், அவரும் பன்னூன் கொலை முயற்சி வழக்கு, அமெரிக்கால கொலை முயற்சி வழக்குல அவரும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார். அதுல வந்து ஒரு சஸ்பீசியஸ், அதாவது சந்தேகத்துக்குரிய நபராக அந்த வழக்குல வந்து பேசப்படக்கூடிய நிலையில இருக்கு. அதாவது மோடியை சுற்றி இருக்கின்ற 3 பெரிய நபர்கள், அந்த கேங், அதாவது அந்த ஒரு பெரிய ஒரு பவர் சென்டருடைய அதிகார மையத்தினுடைய 3 முக்கியமான புள்ளிகள், அமித்ஷா, அதானி, அஜித் தோவல், மூவரும் குறிவைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது முக்கியமான செய்தி. அதுவும் அமெரிக்க கனடா அரசுகளால் குறிவைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது மிக முக்கியமான செய்தி. ஏன்னா உலகத்தினுடைய ஒரு முதன்மை வல்லாதிக்க மையம், அதிகார மையம் அமெரிக்க. அப்புறம் அமெரிக்காவுடைய சார்ந்திருக்க நேட்டோவினுடைய உறுப்பினர்களா இருக்கிற கனடா உள்ளிட்ட இந்த சக்திகள் முக்கியமானது. அப்ப இந்த குற்றச்சாட்டுகள் வந்து ஏதோ ஒரு திடீரென்று அன்றாட நடவடிக்கைகள் காணப்பட்டு அது ஒரு புலன் விசாரணையின் அடிப்படையில குற்றச்சாட்டுகள் எழுப்பப்படுவது என்பதற்கு மட்டும் நம்புவதற்கு போதுமான விவகாரம் அல்ல. அது அதுக்கு பின்னாடியே நிச்சயமாக சர்வதேச அரசியல் காரணங்கள் இருக்குது. அந்த அரசியல் காரணங்கள் என்பது இன்னைக்கு சீன, ரஷ்யா ஒரு முகாமாகவும், அமெரிக்க, நேட்டோ ஒரு முகாமாகவும் இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு யுத்த முனைப்புல இருந்துட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம். அதே போல இன்னொரு பக்கம் பிரிக்ஸை வந்து தொடங்கி அவங்க வந்து டாலருக்கு மாற்றாக ஒரு மாற்று நாணயத்தை நோக்கி நகர்வது அப்படிங்கிறத இந்தியாவும் கூட அதுல இணைஞ்சிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அமெரிக்க நேட்டோ முகாம் வந்து உக்ரைன் வார தொடங்கி அது கடந்த 3 ஆண்டுகளாக தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் மேற்காசியால பாலஸ்தீன் மக்கள் மீதான இஸ்ரேலினுடைய இனப்படுகொலை, லெபனான் மீதான குண்டுவீச்சு, சிரியாவில் இப்பொழுது ISIS புதுசாக தோற்றுவித்து அலிப்போ உள்ளிட்ட சில நகரங்களை சில நாட்களாக அவர்கள் கைப்பற்றி வருகிறார் என்பதை பார்க்கிறோம். அதே போல ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடந்த மிசைல் தாக்குதலை நம்ம பார்த்தோம். இது போன்ற நடவடிக்கைகள் துரிதமாகி வருகிறது. அதாவது மேற்காசியாவிலையும் யூரோப்பிய யுத்த முகாமாகவும் நம்ம மாறி வர்றதை நம்ம பார்த்துட்டு வரோம். 3ஆம் உலக யுத்த செய்திகள்லாம் மேற்கு உலக நாடுகள்ல பேசப்படுவதும், அது வந்து ஒரு நீண்ட தூர மிசைல் ஆயுத போட்டியாக மாறி வருவதையும் நம்ம பார்த்து வரோம். இந்த சூழல்ல, இந்த பின்புலத்துலதான்
நாம் இந்த வழக்குகளை கூட நாம் ஒரு அலசி பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறதா நான் நினைக்கிறேன். குறிப்பாக குறிப்பாக மோடி தலைமையிலான இந்திய அரசு, அதாவது அதனுடைய அந்த பவர் சென்டர், அந்த அதிகார மையம் என்பது இன்றைக்கு வந்து உலக பொருளாதாரத்தினுடைய நிலையில் அவர்கள் ஒரு நான்காவது ஒரு ஜிடிபியில, ஒரு உள்நாட்டு உற்பத்தியில, பொருள் உற்பத்தியில ஒரு நான்காவது மிகப்பெரிய சக்தி உலக நிலைமையில் அப்படிங்கிறத ஒரு நிலைமை உருவாயிட்டு வருது. அதாவது குளோபலைசேஷனுக்கு பிறகு இந்திய பொருளாதாரம் அந்த இடத்தை அடைந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அந்த நேரத்துலதான் இந்த மோடி தலைமையிலான ஒரு இந்துத்துவ தேசியவாத அரசு, ஒரு பாசிசத்தை கை கொண்டிருக்கிற ஒரு மதவெறி அரசியலை கை கொண்டிருக்கிற ஒரு சக்திகள் அதிகாரத்தை கைப்பற்றுறாங்களே பார்த்தோம். இப்ப இவர்கள் வந்து இந்த இந்தியாவுடைய பொருளாதார நிலை மாறி வரக்கூடிய நிலையில இவங்க ஒரு அதிகாரத்தை கைப்பற்றிய இருக்கிற நிலையில தான் இன்னைக்கு உலக சக்திகளுக்கு இடையிலான முரண்பாட்டுல, அதாவது சீனாவுடைய வளர்ச்சி, சீன ரஷ்ய முகாமினுடைய ஒரு மாறி வரக்கூடிய சூழல், அவங்க ஒரு தோற்றம் பெற்று வரக்கூடிய சூழல், அமெரிக்கா தான் ஓருலகம், அமெரிக்கா தான் ஒற்றை ஆதிக்க சக்தி என்கின்ற நிலையிலிருந்து இன்னைக்கு ஒரு பல்துருவ உலகம் அல்லது வந்து இன்னொரு மையம், அதிகார மையம் என்கின்ற ரஷ்ய சீன முகாம் வளர்ந்து வர்றது சூழல்ல இந்த இரண்டு தரப்பையும் இவர்களுக்கு இடையிலான முரணை, அமெரிக்க நேட்டோ முகாமுக்கும் ரஷ்ய சீன முகாமுக்கு இடையிலான முரணை பயன்படுத்தி கொண்டு இந்தியாவில் வளர்ந்து கொண்டிருக்கின்ற ஏகபோக சக்திகள், குறிப்பாக அதானி அம்பானி, இந்த மோடியோடு இணைந்து நிற்கக்கூடிய இந்த இந்துத்துவ அரசியலையும், அதே மாதிரி இந்தியாவில் மற்ற பெருமுதலாளிகளை எல்லாம் பின்னுக்கு தள்ளிவிட்டு இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை, அதனுடைய ஒரு லைஃப் லைன் என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான கேந்திரமான துறைகளை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தியாக இவர்கள் வளர்ந்து வருவதை நாம் பார்க்கிறோம். இப்ப இவர்கள் ஒரு உலகளவிலான ஒரு ஏகபோக சக்தியாக மாறுவதற்கான வழிவகைகளை இவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். யார்? மோடி, அமித்ஷா தலைமையிலான இந்த அதிகார மையம். அப்ப என்னன்னா, இந்த ஒரு இந்தியாவினுடைய பொருளாதார நிலையும் ஒரு உலகத்தினுடைய நிலையில ஒரு முக்கியமான இடத்தை பெறக்கூடிய ஒரு இயல்பா, அது குளோபலைசேஷனுடைய வளர்ச்சியில் அது வந்திருக்கிற இடத்துல இவங்க ஒரு அதிகாரத்தை மையத்தை கைப்பற்றி இருக்கிற நிலையில ஒரு ஏகபோகங்கள், இந்தியாவில ஏகபோகங்கள் உருவாவதற்கான வாய்ப்பு, ஒரு பொருளாதார அர்த்தத்துல, பொருள் உற்பத்தி நிலையில ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிற சூழல்ல அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அதற்குதான் அவங்க வந்து உள்நாட்டுல வந்து மிகப்பெரிய சீர்திருத்தங்களை மேற்கொண்டாங்க. அதாவது இந்த வங்கி சீர்திருத்தம், டிமானிட்டைசேஷன், இந்த மாதிரி நிதி பொருளாதாரத்துறை சீர்திருத்தங்களை மிக தீவிரமாக மேற்கொண்டாங்க. இந்த சூழல்ல சில ஏகபோகங்கள் உருவாகி வராங்க. அதில் குறிப்பாக அதானி அம்பானி, இந்திய ஒன்றிய மோடி அரசினுடைய துணையோடு இந்த சக்திகள் வந்து இந்தியாவினுடைய மிக முக்கியமான கேந்திர துறைகளை கைப்பற்றி வராங்க. அதே போல பெரும் மூலதனங்களை திரட்டி கொண்டு, அதாவது அந்நிய நாட்டு நிதி நிறுவன முதலீடுகளையும் உள்நாட்டில் இருக்கக்கூடிய வங்கி மூலதனத்தையும் திரட்டி கொண்டு அவர்கள் வந்து சர்வதேச ஒரு சக்திகளாக வளருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்கின்ற நிலையில்தான் அரசியல்லையும், அதாவது மோடி தலைமையிலான இந்த அதிகார மையம் என்பது சர்வதேச அரசியல்லையும் தலையீடு செய்வதை நாம் பார்க்கிறோம். இந்த உக்ரைனுக்கு வந்து ஒரு சமாதான பேச்சுவார்த்தைக்கு போனதா இருக்கட்டும், இஸ்ரேல் விவகாரத்துல தலையிடக்கூடிய நிலைமையா இருக்கட்டும், அல்லது இப்படி அதே ஒரு மேற்குலகத்துக்கும் இந்தியாவுக்குமான முரணை இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மிக ஒரு தீவிரமாக காட்டமாக பேசி வருவதை நம்ம பார்க்கிறோம். இன்னொரு பக்கம் ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெயை வாங்கி அதை இங்க ரீஃபைனரிக்குள்ள வந்து அதானி அம்பானி மற்றும் பொதுத்துறை நிறுவனம் வழியாக அதை வந்து பெட்ரோல் டீசலாக மாற்றி இன்னைக்கு மேற்குலக நாடுகளுக்கு விற்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆக இந்த அமெரிக்க சீன ரஷ்ய முகாம்களுக்கு இடையிலான முரணை பயன்படுத்தி மோடி தலைமையிலான இந்த இந்திய அதிகார மையம், இந்த ஏகபோக சக்திகள் தங்களை சர்வதேச தளத்தில் ஒரு முக்கியமான சக்திகளாக நிலைநிறுத்திக் கொள்வது அப்படிங்கிற ஒரு சூழலை உருவாக்கி வர்றாங்க. இதுலதான் அவங்க வந்து ஒரு அத்துமீறல் என்னன்னா, தான் வளர்ந்த நிலையில தாண்டி ஒரு புதிய அத்துமீறலை கூட அவங்க தொடங்கி இருக்கிறாங்க. அதாவது இன்னைக்கு வந்து ஒரு மேற்குலக நாட்டுல கனடால வந்து ஒரு இந்த சக்தி, அதாவது ஒரு சர்வதேச மாஃபியா கும்பல் போல ஒன்று தோற்றுவித்து அங்க ஒரு தாக்குதல் நடவடிக்கையில் ஈடுபடுவதும், அமெரிக்கால கொலை முயற்சி நடவடிக்கை ஈடுபடுவதையும் வந்து அந்த அரசுகள் சகித்துக் கொள்ள தயாரா இல்லை. அதே போல இந்த மோசடி, பங்கு வர்த்தக தளத்துல அவங்க செய்யக்கூடிய மோசடி அவங்க சகித்துக் கொள்ள தயாரா இல்லை. இந்த நிலையில தான்
அவர்கள் வந்து இவர்களை கட்டுப்படுத்தி வைக்கணும். இவர்கள் வந்து ஒரு சர்வதேச அரசியல்ல அவங்களுடைய யதார்த்தமான நிலைமையை வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு முரணை அவர்கள் பயன்படுத்தி கொண்டு அமெரிக்க தலைமையிலான முகாமையும் பயன்படுத்திக் கொள்வது, ரஷ்ய தலைமையிலான முகாமை பயன்படுத்திக் கொண்டு தங்களை ஒரு போட்டி சக்தியாக வளர்த்துக் கொள்வதை ஒரு ஒரு கட்டத்துல அவங்க வந்து ஒரு எச்சரிக்கையாக தடுத்து நிறுத்துங்கிற வகையில தான் அதானி மீதான இந்த வழக்கும், அதே போல அமித்ஷா மீதான குற்றச்சாட்டும், அஜித் தோவல் மீதான குற்றச்சாட்டையும் நாம் பார்க்க முடிகிறது. இப்ப நீங்க சொன்ன பதில்ல இருந்து ஒன்று, இப்ப இந்த இவர்களுடைய எல்லை கடந்த அத்துமீறல், கனடாவில் வந்து ஒரு மாஃபியா வச்சு கொலை பண்ணது, அமெரிக்காவில் கொலை முயற்சி, இந்த பங்கு சந்தை மோசடிகள், இது இது முதன்மை காரணமா, அல்லது இந்த ரஷ்யாவுடனான இந்தியாவின் உறவு இதை முறிக்கணும், இல்லை இன்னும் இந்தியா வந்து ஸ்டில் ஷுட் கம் க்ளோசர் டு யுஎஸ், அமெரிக்க முகாம் இன்னும் நெருக்கமா வரணும், ரஷ்யாவில இருந்து இன்னும் கொஞ்சம் விலகி வரணும், இப்படின்றது இந்த புவிசார் அரசியல் காரணத்திற்காக இந்த மாதிரியான நெருக்கடியை கொடுக்கிறார்களா? இந்த ரெண்டுல எது முதன்மையான காரணம் நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, இந்த குறிப்பா அதாவது இந்த வழக்குகள் எல்லாமே இந்த சர்வதேச அரசியல்ல இருக்கிற முரணை வெளிப்படுத்துறதா முதன்மையான காரணம். ஏன்னா அதுதான் அவங்களுக்கு வந்து இந்த வழக்குகளை வந்து துரிதமா போடுவதற்கும் அல்லது வந்து ஒரு உடனடியாக நடவடிக்கையில் இறங்குவதற்கு காரணமாக சர்வதேச அரசியல்னா ரஷ்ய முகாமை, அதாவது மோடி தலைமையிலான இந்த அதிகார மையம், அதே மாதிரி வளர்ந்து வரக்கூடிய இந்த ஏகபோக சக்திகள் ரஷ்ய முகாமையும் பயன்படுத்திக் கொள்வது, இன்னொரு பக்கம் அமெரிக்க முகாமையும் பயன்படுத்திக் கொள்வது, இந்த முரணை, அதாவது இந்த சர்வதேச தளத்துல இரண்டு ஒரு பிரதான சக்திகளுக்கு இடையிலான முரணை பயன்படுத்தி கொண்டு இவர்கள் வளர்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதாவது ஒரு சர்வதேச அரசியல்லையும் சர்வதேச பொருளாதாரத்துக்குள்ளேயும் தங்களுக்கான ஒரு வாய்ப்புகளை தேடிக்கொள்வதை நம்ம பார்க்கிறோம். இப்ப இந்த தளத்துலதான் வந்து என்னன்னா அவங்க வந்து ரஷ்ய எதிர்ப்பை, நீங்க கேட்டது என்னன்னா ரஷ்ய எதிர்ப்பை கை கொண்டு அமெரிக்காவை நோக்கி மேலும் சாய்வது இந்திய அரசியல் அல்லது இந்திய அதிகார தரப்பு சாயணும் அப்படிங்கறது அமெரிக்காவோட நெருக்கடியா இருக்குமாங்கிற கேள்விதான். அதாவது இந்த நெருக்கடிங்கிறது பல நேரங்கள்ல அப்படிதான் கொடுக்கப்படுது. அதாவது ஒவ்வொரு அமெரிக்கா எடுக்கக்கூடிய ஒவ்வொரு தீர்மானத்திற்கும் நடவடிக்கைக்கும் பின்னாடி மற்ற நாடுகள் அணிதிரண்டு நிக்கணும் அப்படிங்கறது அமெரிக்காவோட நிச்சயமாக விருப்பமா இருக்கும். ஆனா இன்றைக்கு இந்த குறிப்பான சூழல்ல அப்படி ஒரு இந்தியாவுடைய ஆதரவை ஒரு தீர்மானத்துக்கோ அல்லது வந்து குறிப்பிட்ட நடவடிக்கைக்கோ கேட்டு நடந்த மாதிரி இது தெரியல. மாறாக என்னன்னா இவர்கள் நாங்கள் வந்து அடுத்து 4வது பெரிய பொருளாதார சக்தி அல்லது 3வது பெரிய பொருளாதார சக்தி, அதே மாதிரி சர்வதேச அரசியல்ல தலையிட்டு நாங்கள் வந்து உதாரணத்துக்கு உக்ரைன் யுத்தத்துல தலையிட்டு, ரஷ்ய உக்ரைன் யுத்தத்துல தலையிட்டு அது ஒரு சமாதான பேச்சுவார்த்தைக்கான ஒரு சக்தியாக தன்னை மாற்றிக்கொள்வது, சர்வதேச அரசியல்ல தான் வந்து ஒரு பிரதான சக்தியாக கவனம் செலுத்துறது அப்படிங்கிற ஒரு ஒரு செல்வாக்கை வளர்த்துக் கொள்வதற்கான முயற்சியை அமெரிக்கா கட்டுப்படுத்துன்னு நினைக்குது. இன்னொன்னு, நேரடியாகவே ரஷ்யாட்ட எண்ணெய் வாங்குவது. இப்ப அமெரிக்கா வந்து ஒரு தடையை வந்து விதிக்குது அந்த இடத்துல. ரஷ்யாட்ட எண்ணெய் வாங்கக்கூடாது, அதே மாதிரி பல்வேறு ரஷ்ய நிறுவனங்களோட உறவுகளை தடுத்து நிறுத்தணும், பல்வேறு நாடுகள் வந்து தடை செய்யணும் அப்படிங்கிற அமெரிக்கா வந்து நிர்பந்தத்தை கொடுக்குது. இப்ப சமீபத்துல கூட ரஷ்ய நிறுவனங்களோடு தொடர்புடைய இந்திய நிறுவனங்கள் ஒரு ஏறக்குறைய 17 நிறுவனங்களை வந்து அமெரிக்க அரசு தடை செய்திருக்கு, அவங்களுக்கான உறவுகளை தடை செய்திருக்கு. அப்ப இது என்ன அப்படின்னா, இவர்கள் வந்து ஒரு சர்வதேச அரசியல் தளத்திற்குள்ள இவங்களுடைய ஒரு, அதே மாதிரி இன்னைக்கு மேற்குலகத்தோடு அல்லது அமெரிக்காவோடு இருக்கிற முரணை இவர்கள் வந்து வெளிப்படையாக நாங்க வந்து எண்ணெய் வாங்குவோம், அதை வந்து மேற்குலக நாடுகளுக்கு விற்போம், அதே போல மேற்குலக நாடுகள் எங்களோட எண்ணெய் கூடுதலா வாங்குவாங்க, அதை தடை விதிச்சிருந்தாலும் ரஷ்யாவோட எண்ணெயை வாங்குவாங்க, அவங்களுக்கு ஒரு நீதி எங்களுக்கு ஒரு நீதியா அப்படிங்கிற ஒரு விவாதத்தை இவர்கள் வந்து வெளிப்படையா ஒரு சவடாலோடு இவர்கள் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தொடர்ந்து பேசி வர்றார். அப்ப ஒரு பாலிசி ஷிஃப்ட், அதாவது என்னன்னா ஏற்கனவே அமெரிக்க சார்பு அப்படிங்கிறது ஒண்ணு இருந்தது, இதற்கு முன்னாடி வந்து ரஷ்ய சார்பு இந்திய அரசுக்கு இருந்தது. ஆனா இன்றைக்கு இந்தியாவுடைய பொருளாதாரமும் இந்தியாவுடைய ஒரு சர்வதேச பொருளாதார நிலையில் அதற்கான இடமும்
அதற்கேற்ப ஒரு அரசியல் தளத்துல சர்வதேச அரசியல்ல தனக்கான இடத்தை உருவாக்கி கொள்ளக்கூடிய இடத்துல இவர்கள், அதாவது குறிப்பாக மோடியை சுற்றி இருக்கிற அதிகார மையம் இன்னொரு தாவலுக்கு முயற்சி பண்ணுது. என்னன்னா தங்களை ஒரு சர்வதேச தளத்துல ஒரு பிரதான சக்தியாக மாற்றிக்கொள்வது அப்படிங்கிற முயற்சியில தான் அவங்க நிக்கிறாங்க. அதற்கு தான் வந்து என்னன்னா இந்த முரணை பயன்படுத்தி, நான் அதான் சொல்றேன், இந்த இரண்டு முகாம்களுக்கு இடையிலான முரணை பயன்படுத்திக்கிறாங்க. அதை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறது அமெரிக்காவோட நோக்கமா இருக்கிறதா முதன்மையான காரணமா தெரியும். சரிங்க தொடர். இப்படி ஒரு கடந்த 2 ஆண்டுகளாக 2023 இருந்தே பார்த்தா ஹிண்டன்பர்க் அறிக்கை வந்தது. பிபிசி காணொலி கூட இந்த குஜராத் வன்முறைகள் 2002 வன்முறைகள்ல மோடிக்கு இருக்க காம்ப்ளிசிட்டி அதை வந்து அம்பலப்படுத்தி பிபிசியுடைய காணொலி வந்தது. நிறைய வெளிநாடுகள் இருந்து வந்துட்டு இருக்கு. இப்போ இந்த இந்தியாவில் இப்போ இந்த அதிகார மையம் ஒரு பாசிச நாடு வந்து ஒரு பாசிச அபாயத்தை எதிர்கொண்டிருக்கு, இந்த நாட்டை பாசிசத்தை நோக்கி இழுத்து செல்கிறார்கள் அப்படின்றது பொதுவாக இடதுசாரி முகாமில் வைக்கப்படக்கூடிய ஒரு மதிப்பீடு. அதுல சிலர் பாசிச அரசாவே வடிவம் எடுத்துருச்சுன்னு கூட சொல்றாங்க. இப்ப அதுல வந்து ஒரு இடதுசாரி முகாம்ல ஒரு தரப்பு வந்து இப்ப நீங்க வந்து இந்திய நிலைமைகள் இப்படி ஒரு பாசிசத்தை தோற்றுவித்திருக்கிறது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா இடதுசாரி முகாம்ல இன்னொரு தரப்பு வந்து அமெரிக்க ஏகாதிபத்தியம் எதிர்கொண்டிருக்கக்கூடிய நெருக்கடியை எதிர்கொள்வதற்கு இந்தியாவில் பாசிசம் தேவை, அது வந்து அமெரிக்காவுடைய ஏற்றுமதி தான் இந்தியாவில் பாசிசம் என்ற ஒரு மதிப்பீடை வந்து வைக்கிறார்கள். அது வந்து இப்போ மக்கள் ஜனநாயக இளைஞர் கழகம், மக்கள் அதிகாரத்தில் ஒரு தரப்பினர், உலகளாவிய ஏகாதிபத்திய நெருக்கடி இனி பாசிசத்தை விட்டால் வேறு வழி இல்லை என்று சொல்லக்கூடிய SUCI போன்ற அமைப்புகள் இப்படி ஒரு மதிப்பீடை, ஒரு மதிப்பு ஆய்வை முன்வைக்கிறாங்க. நீங்க இப்ப அதுல இருந்து மாறுபடுறீங்க. இந்தியாவுடைய நிலைமைகள், உலகமயத்துக்கு பிந்தைய நிலைமைகள் தான் இந்தியாவில் பாசிசத்தை தோற்றுவிக்கிறது, அதை நோக்கி இழுத்து செல்கிறது நீங்க சொல்றீங்க. இப்ப இந்த பின்னணியில அமெரிக்காவிலிருந்து வரக்கூடிய இந்த குற்றச்சாட்டு, இந்த பின்னணியில அவங்க சொல்றது சரியா? ஏகாதிபத்தியத்தின் ஏற்றுமதி தான் இந்தியாவில் பாசிசமா? இல்ல, அவர்கள் வந்து அதாவது இடதுசாரி அமைப்புகள் அல்லது இந்த பாசிசம் பற்றி அவர்கள் எடுத்திருக்கிற நிலைப்பாடுகள் பெரும்பாலும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, காவி கார்பரேட் பாசிசம் இந்தியாவில் இன்றைக்கு வந்து மோடி அரசு 2014 பிறகு பொறுப்பேற்ற பிறகு 2016-17 பிறகு பலரும் கூட இந்த பாசிசம் பற்றி பேசிட்டு வராங்க. அதுல வந்து பெரும்பாலான இடதுசாரி அமைப்புகள் அதற்கு வந்து ஒரு அதை சுட்டி என்ன சுட்டுறாங்கன்னா, காவி கார்பரேட் பாசிசம் அல்லது கார்பரேட் காவி பாசிசம் அப்படிங்கிறதா அந்த பாசிசத்துக்கான இந்திய அடையாளமாக அவர்கள் குறிப்பிட்டு சொல்றாங்க. இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, காவி கார்பரேட் பாசிசம், காவிங்கிறது ஏற்கனவே தெரிஞ்சதுதான். அது வந்து ஒரு இந்துத்துவ தேசியம், ஒரு மதவாத தேசியம், அது முஸ்லிம்களை இனக்கொலை செய்வது, அதே போல இங்க இருக்கின்ற பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமைகளை நசுக்குவது, அதே மாதிரி அவங்களுடைய சித்தாந்தம், அதனுடைய இந்துத்துவத்தினுடைய சித்தாந்தம் வந்து ஒரு பிற்போக்குத்தனமான வலதுசாரி கொள்கையை ஏறக்குறைய வந்து அது வந்து 1990கள் வந்து இந்திய அரசியல்ல ஒரு முக்கியமான விவாதமாக மாற்றி அதிகாரத்தினை கைப்பற்றி இருக்கு. அது காவியை எதிர்த்து போராடணும் அப்படிங்கிறது தொடர்ந்து பேசப்படக்கூடிய செய்தி, இது எல்லாரும் புரிந்து கொள்ளக்கூடிய செய்தி. இன்னொன்னு சொல்றோம், கார்பரேட் பாசிசம், கார்பரேட் பாசிசத்தை பத்தி நம்ம குறிப்பிடுறோம். அப்ப கார்பரேட் பாசிசத்தை மற்றவங்க குறிப்பிடுறாங்க. அப்ப கார்பரேட் பாசிசத்துக்கு என்ன விளக்கம்? அமெரிக்க கார்பரேட்டினுடைய தேவைக்காக இங்க பாசிசம் மோடி தலைமையில வந்திருக்குன்னு சொல்ல வராங்களா? அப்படி எந்த விளக்கமும் அவங்க சொல்றதுல இல்லை. ஆனா தமிழ் தேச மக்கள் முன்னணி நாம் தொடர்ந்து வந்து குறிப்பான திட்டம் 1, 2, இப்பொழுது புதிதாக 3 கூட வரப்போகுது. இந்திய பொருளாதாரத்தில் ஏற்பட்டு வரக்கூடிய மாற்றங்களை பற்றி தெள்ள தெளிவான ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தி, அதுல இந்தியாவில வந்து புதிதாக இந்த உலகமய காலகட்டத்தை பயன்படுத்தி, குறிப்பாக இப்ப 2000க்கு பிறகு, குறிப்பா மோடி ஆட்சிக்கு பிறகு இந்த அதானி அம்பானி இந்த தலைமையிலான ஏகபோக சக்திகள் எப்படி வளர்ந்துருக்கிறாங்க, இன்னும் சில ஏகபோக சக்திகள் வளர்ந்து வராங்க என்பதை தெள்ள தெளிவா சுட்டி காட்டியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாம இந்த ஏகபோக சக்திகளுக்கு தேவையான நிதித்துறை பொருளாதார சீர்திருத்தங்களை மோடி அரசு என்னென்னலாம் செய்தது, அதாவது வங்கித்துறை இணைப்பு, அதே மாதிரி பண மதிப்பிழப்பு நடவடிக்கை, அதே போல வந்து ஜிஎஸ்டி, அதே போல கொரோனா காலத்துல கொண்டு வந்த பட்ஜெட் உள்பட அனைத்து பட்ஜெட்டுகளுமே நிதி அறிக்கைகளுமே
பெரும்பாலும் இந்த ஏகபோக சக்திகளுக்கு கதவை திறந்து விடுவதாகவும் இந்தியாவினுடைய கேந்திரமான துறைகளை அவர்கள் கைப்பற்றுவதற்கு வசதியாக பொருளாதார நிதி சீர்திருத்தங்களை கொண்டு வருவதாக இருக்கிறதை நாம் அதனுடைய தரவுகள் வழியாக நம்ம அதை நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறோம். இன்னைக்கு திவால் சட்டம் கொண்டு வந்தாங்க. திவால் சட்டத்தை இன்னைக்கு வங்கிகளுடைய வங்கி அதிகாரிகள் சங்கம், வங்கி ஊழியர்கள் சங்கம் வெளிப்படையா சொல்லுது. யாருக்கு சாதகமா இருக்கு? வெளிப்படையா அதானிக்கு சாதகமா இருக்கு. எதெல்லாம் எந்த நிறுவனங்கள்லாம் திவால் ஆகுதோ அதை உடனடியாக, அது ஒரு 50,000 கோடி மதிப்பு உள்ளதுன்னா அது 5,000 கோடிக்கு உடனடியாக அதானி அதை வாங்கி விடுவார். உடனடியாக அது லாபம் தரக்கூடிய நிறுவனமாக மாறிவிடும். அதே போல வாராக்கடன், அதே போல இவர்கள் மானியமாக ரைட் ஆஃப் பண்ணதோ எல்லாமே யாருக்கு சாதகமா இருந்து 2 பெரு நிறுவனங்களுக்கு, அதானி அம்பானி பெரு நிறுவனங்களுக்கு வெளிப்படையாக சாதகமா இருந்ததை இன்றைக்கு எதிர்கட்சிகளை, பாராளுமன்றத்தில் உள்ள காங்கிரஸ் உள்ளிட்ட அதனுடைய தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்டவர்களே மிக வெளிப்படையாக இந்த 2 ஏகபோகங்கள் தான், அதானி அம்பானி 2 ஏகபோகங்களுக்காக தான் இந்த மோடி அரசு மிக தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறத இன்னைக்கு சுட்டி காட்டுறாங்க. இன்னைக்கு வங்கி, ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல வங்கி ஊழியர் சங்கம், வங்கி அதிகாரிகள் சங்கமும் இந்த குற்றச்சாட்டை முன்வைக்குது. இப்போ இந்திய பொருளாதாரத்துல நிதித்துறையில நடந்து வரக்கூடிய மாற்றங்களை ஆய்வுக்கு உட்படுத்தினாதான் இந்த பாசிசம் எதற்கு தேவை என்கின்ற பொருளை உணர முடியும். ஆனால் அது போன்ற எந்த ஆய்வுகளும் இந்த இடதுசாரி அமைப்புகளிடம் இல்லை. அவர்கள் அதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா, அமெரிக்காவினுடைய எப்படி அமெரிக்கால இருந்து நிதி மூலதனம் வருவது போல அல்லது பன்னாட்டு நிறுவனங்கள் இங்கு முதலீடு செய்வது போல பாசிசமும் இங்க இந்தியால இறக்குமதி செய்யப்படுது, அமெரிக்காவினுடைய தேவையை மோடி நிறைவேற்றாரு அப்படிங்கிறது வழியே இவங்க என்ன சொல்ல வராங்க? அப்ப மோடியை காப்பாற்றுறாங்களா? இப்போ அமெரிக்காவை குற்றச்சாட்டி இந்துத்துவ தேசியம், அந்த இனப்படுகொலை அல்லது ஒரு பொது சிவில் சட்டம், ஒரு வெறுப்பு அரசியல், இது இன்னைக்கு ஒரு அதாவது நாடாளுமன்ற அமைப்பு முறையே முற்றிலும் நொறுக்கி எறியக்கூடிய ஒரு பாசிச ஒரு கும்பலாட்சி, ஒரு சிறு கும்பலாட்சியை நோக்கி இந்திய அரசியல் நகர்ந்துட்டு இருக்கு. அதே போல மாநிலங்களுடைய பொருளாதாரம் முற்றிலுமாக, நிதி அதிகாரம் முற்றிலுமாக பறிக்கப்பட்டு வருது. அதே போல இந்தியாவுடைய கேந்திரமான துறைகள் அனைவரும் இந்த அதானி அம்பானி இந்த ஏகபோகங்கள்ட்ட ஒப்படைக்கப்பட்டு வருது. இது எல்லாம் என்ன மதிப்பீடு கொண்டு வராங்க? இது எதை போர்டு நிறுவனத்துக்காகவா, இல்ல ஐபிஎம்காகவா, மைக்ரோசாப்டுக்காகவா, வேற எதற்காக இந்த ஏகபோக இவங்களை சட்ட சீர்திருத்தங்களா அந்த ஏகபோகங்களுக்காக எதுவும் பயன்பட்டு இருக்கா இந்தியால? அப்படி எதுவுமே நடக்கல. மாறாக இந்தியாவில் நடந்த கடந்த 10 ஆண்டுகளாக 2014 இருந்து 24 வரைக்கும் நடந்த பொருளாதார நிதித்துறை சீர்திருத்தங்கள் அனைத்தும் இந்த அதானி அம்பானி கும்பலுக்கு, இந்த கார்ப்பரேட் கும்பல் வளர்வதற்கு, இந்த ஏகபோகங்கள் வளர்வதற்கு தான் பயன்பட்டு இருக்கு. ஆக அதற்குதான் இந்த பாசிச சட்டங்களும் தேவைப்படுவதாக இருக்குது. சந்தை சீர்திருத்தங்கள் அது ஒரு தேசியத்தை காட்டி, ஒரு இந்துத்துவ தேசியம், அதை ஒரு மதவெறி தேசியம், எதிர்கட்சிகள் உள்ளிட்ட அனைவரையும் நாட்டினுடைய விரோதிகளாக, தேசத்தினுடைய விரோதிகளாக சித்தரிப்பதற்கு அந்த தேசியம் பயன்படுது. அது சந்தை சீர்திருத்தங்களை செய்வதையும் மக்கள் மத்தியில ஒரு ஏற்பை கொண்டு வருவதற்கு அந்த தேசியம் பயன்படுது. யார் அதனால பலன் பெற்றிருக்காங்க? இந்த அதானி அம்பானி, இன்னைக்கு அமித்ஷா, மோடி, இந்த அஜித் தோவல், இந்த அதிகார மையம் தான் இதன் ஊடாக பலன் பெற்றிருக்கிறத நம்ம பாக்குறோம். ஒரு குறுக்கீடு இப்ப அவங்க நீங்க இவங்கதான் பயன்பட்டிருக்காங்கன்றது நீங்க சொல்றீங்க. ஏன்னா ஏகபோகங்களாக இவங்க இந்தியாவுக்குள் பல துறைகளை கைப்பற்றி கொண்டிருக்கிறாங்க. மோடியை காப்பாற்றுவதற்காக அவங்க இப்படி சொல்லல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த நிதி மூலதனத்துக்கு, இந்தியாவில் இந்த நிதி மூலதனத்துக்கு தான் பாசிசம் தேவை. அந்த நிதி மூலதனம் அதானி அம்பானியுடையதை விட அமெரிக்க அந்நிய நாட்டு முதலீடுகள் தான் அதிகம். எனவே அவங்க தான் அதில் பலனடைகிறது அப்படின்னு ஒன்றும். ரெண்டாவது, இவங்க தரகு முதலாளித்துவ ஆளுமை இருக்கும், இவங்களுக்கு அரசியல் சுதந்திரம் கிடையாது. இந்த 2ல இருந்து தான் அமெரிக்காவுக்கு பாசிசம் தேவை, அதனால இந்தியாவில் பாசிசம் வருதுன்றத சொல்றாங்க. இல்ல, அவர்கள் அதாவது இது கூட ஒரு தரவுகள் எந்த அடிப்படைகளும் கொண்டு அவங்க பேசல. அவங்க ஏறக்குறைய 1970ல ஒரு 50 ஆண்டுக்கு முன்பு எடுத்த நிலைப்பாட்டை ஒப்பிப்பதற்காக தரவுகளை தான் அவங்க தேடுறாங்க மீண்டும் மீண்டும். இந்திய பொருளாதாரத்துல குறிப்பாக 1990க்கு பிறகு, குறிப்பாக 2008க்கு பிறகு நடந்து வரக்கூடிய பொருளாதார மாற்றங்களை அவர்கள் கண்டுணர தயாராக இல்லை. இன்னொரு செய்தி என்னன்னா, இப்ப மூலதனத்தை எடுத்துக்கிட்டா கணக்கு, அவங்க சொல்படியே கூட நாம் அந்த மூலதனத்தை கணக்கில் எடுத்துக்கொண்டால் கூட இந்தியாவில் இன்றைக்கும் மூலதனம் என்றதுல இந்திய அரசு மூலதனம் தான் முதன்மையான பங்கு வகிக்குது.
ஒட்டுமொத்த மூலதனமிடல்ங்கிற நிலையில. இரண்டாவதாக இந்திய பெருநிறுவனங்கள், தனியார் பெருநிறுவனங்கள் இந்தியாவில் திரட்டக்கூடிய மூலதனம், அதாவது இங்க இருக்கிற வங்கிகளூடாக, அதே போல பல்வேறு நிதி நிறுவனங்களூடாக, அதே போல பங்கு வர்த்தக சந்தையினூடாக திரட்டக்கூடியதுதான் இரண்டாவது பெரிய பங்கா இருக்கு. மூன்றாவது அந்நிய மூலதனத்துடைய பங்கு இங்க செல்வாக்கு செலுத்தக்கூடியதா இருக்கு. அப்ப இதுல இது கூட இதுவுமே ஒரு தவறான புள்ளி உரத்தை கடந்த காலத்தை வைத்து கொண்டுதான் பேசுறாங்க. மார்க்ஸ் ஒரு சொல்லியிருப்பாரு, அதாவது கடந்த காலத்தினுடைய சிந்தனைகள் ஒரு அமுக்கு பேய போல நம்ம மூளைகளை பிடித்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி. இப்ப இவங்களுடைய கடந்த கால திட்டங்கள் தான் 70களில் உருவாக்கின திட்டம். பிறகு 90ல திரும்ப அந்த திட்டத்தின் மேல திரும்ப அதே பழைய கருத்துக்களுக்கு புதிய தரவுகளை அந்த திட்டங்கள்ல அடக்குவாங்க. அப்ப மார்க்ஸ் சொன்னது போல இவர்களுடைய கடந்த கால சிந்தனை இவருடைய மூளைகளை ஒரு பேய்களை போல அமைத்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அப்ப இந்திய பொருளாதாரத்தில் ஏற்பட்ட ஒரு மாற்றம், இப்ப சீனா பொருளாதாரம் ஏற்பட்ட மாற்றத்தை இன்றைக்கு ஒற்றுக்கொள்கிறார். சீனா இன்னைக்கு ஒரு ஏகாதிபத்திய சக்தியாக வளர்ந்துருச்சு. சீனா ஒரு பின்தங்கிய நாடுதான். சீனா ஒரு 3ஆம் உலக நாடா தான் இருந்துச்சு 70கள் வரைக்கும். 90கள் வரைக்கும் இந்திய பொருளாதாரத்துக்கும் சீன பொருளாதாரத்துக்கும் எந்த பெரிய வேறுபாடும் கிடையாது. 90களில் இந்த உலகமயமாக்கல் பயன்படுத்தி தான் அங்க பெரும் ஏகபோகங்கள் வளர்ந்தது. அது அரசு ஏகபோகங்களா இருக்கலாம், தனியார் ஏகபோகங்களா இருக்கலாம். அதற்கு கொஞ்சம் ஒரு பின்னாடி ஒரு நிலையில தான் இந்திய ஏகம் மூலம் இந்திய பொருளாதார நிலைமை வளர்ந்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த பொருளாதார நிலையில் ஏற்பட்டு வர மாற்றத்தை தான் இங்க இருக்கிற ஏற்கனவே இருந்த பெருமுதலாளிகள் இந்திய சந்தையவும் சர்வதேச சந்தையவும் கட்டுப்படுத்தக்கூடிய சக்திகளாக மாறணும் என்கின்ற ஒரு ஏகபோக சக்திகளா வளரலாம். நான் ஒரு நிதித்துறை சார்ந்து ஒரு விவரம் சொல்றேன். இப்ப உலகத்தில் 100 பெரிய வங்கிகள்ல முதல் 4 வங்கி சீன வங்கிகள் தான். ஆனா 2000க்கு முன்னாடி அப்படி ஒரு நிலை இல்லை. 2000க்கு பிறகுதான் அந்த நிலை வளர்ந்தது. அதே போல இந்தியாவுடைய உலக அளவிலான அந்த 100 பெரிய வங்கிகள்ல இந்தியாவுடைய வங்கியில் எதுவுமே கிடையாது. 2016க்கு பிறகு SBI கீழே பல்வேறு வங்கிகள் இணைக்கப்பட்ட பிறகுதான் உலகின் 100 வங்கிகள் ஒரு வங்கியாக SBI வந்தது, அந்த பட்டியலில் வந்தது. ஆகவே இந்த நிதித்துறை சீர்திருத்தம், இந்த வங்கி சீர்திருத்தம் என்பதே இந்தியாவில் இருக்கிற மூலதனத்தை திரட்டி கொள்வது. அந்த மூலதனம் எதுக்காக திரட்டப்படுவது? அந்த மூலதனம் இந்திய ஏகபோக சக்திகளுக்கு, பெருமூலதன சக்திகளுக்கு சேவை செய்வதற்கு தான் வங்கி மூலதனம் திரட்டப்படுவது நாம் பார்க்கிறோம். அதே போல இன்னைக்கு LIC இன்னைக்கு ஏறக்குறைய அது ஒரு 35 லட்சம் 40 லட்சம் கோடி மதிப்புள்ள ஒரு சந்தை மதிப்பு கொண்ட ஒரு நிறுவனம். அதை பங்கு வர்த்தகத்துல கொண்டு வருவதாக இருக்கட்டும், அதை இவர்கள் பயன்படுத்தி இந்த ஏகபோக சக்திகள் பயன்படுத்திக் கொள்வதற்கான சட்ட சீர்திருத்தங்களை கொண்டு வருவதாக இருக்கட்டும், எல்லாமே இந்த அதானி அம்பானி இந்த ஏகபோக சக்திகள் பயன்படக்கூடியதாகத்தான் இருக்கு. ஏகபோகங்கள் தானா உருவாகல, தனியா உருவாகல. இந்திய அரசியல் குறிப்பா மோடி தலைமைக்கு பிறகு கொண்டு வரப்பட்ட நிதி பொருளாதாரத்துறை சீர்திருத்தங்கள் தான் இந்த ஏகபோகங்கள் உருவாகுவதற்கே வழிவகுத்திருக்கு. இந்த விவரத்தை எடுத்துக்கொண்டு அவர்கள் பரிசீலித்தால் கூட பாசிசம் இந்த இந்தியாவில் வளர்ந்து வரும் இந்த 2 ஏகபோகங்களுக்கும் இந்த இந்துத்துவ தேசிய சக்திகளுக்கும் தேவைப்படுது. இவர்கள் இந்த நாடாளுமன்ற அமைப்பு முறையை ஒழித்து கட்டிவிட்டு மிக தீவிரமான ஒரு சிறு கும்பல் ஆட்சியை நிறுவிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு குறைந்தபட்ச அல்லது பெயரளவிலான ஜனநாயகம் என்று சொல்லக்கூடிய இந்த நாடாளுமன்ற ஜனநாயகத்தை கூட அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அதை அப்புறப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் முதலாவதாக பொருளாதார நிதித்துறை சீர்திருத்தத்தில் தான் அதை முதல்ல அவங்க செய்ய முடியும். அதை தான் செஞ்சுட்டு வராங்க. ஏன்னா அதை முதலாளிகள் ஒத்துக்கொள்வார்கள். பிறகு அதற்கேற்ப அரசியல் அமைப்பை மாற்றிக்கொள்ளலாம், அதற்கேற்ப ஒரு சமுதாய கொள்கையை மாற்றிக்கொள்ளலாம். அப்ப அதை தான் அவர்கள் செய்து வரார்கள். ஆகவே மிக விரைவில் இந்த நாடாளுமன்ற அமைப்பு முறை அகற்றப்பட்டு விடும். அந்த இடத்தில் இந்த சின்ன கும்பல், நான் ஏற்கனவே குறிப்பிட்ட 5 கூட்டணி, மோடி, அமித்ஷா, அதானி, அம்பானி, அஜித் தோவல், இந்த ஒரு அதிகார மையம் ஒரு வலுவான அதிகார மையமாக உருவெடுத்திருக்கிறது. அது பொருளாதாரத்திலையும் அரசியல் அதிகாரத்திலையும் உருவெடுத்திருக்கு. அதுதான் பாசிசத்தை வழிநடத்த போகுது என்பதை நாம் நடப்பு விவரங்கள் மிக தெளிவாக கூறிக்கொண்டிருக்கு நாம் பார்க்க முடியும். நல்ல தொடர். பாசிசம் யாருக்கு தேவை என்பது பற்றிய உரையாடல் தான் இதுல நம்ம ஒரு தீர்வு செய்யும் போது பாசிச எதிர்ப்பு முகாமுக்கு இது வலு சேர்க்கும் என்று நம்புகிறோம்.
அந்த அடிப்படையில் இந்த உரையாடலுக்கு வந்து கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி.